ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம். அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள், அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் எல்லாம் காத்திருக்கு அப்படின்ற சர்ப்ரைஸான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். நமது ராசிக்கு மட்டும்தான் பார்க்க இருக்கிறோம். அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவராக நீங்கள் இருக்கிறீங்கன்னா இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புதிய வீடியோக்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க. நமது தினசரி ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகளாக அது அமையும். ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே ஆதரவு தரும் அன்பர்களுக்கும் புதிதாக ஆதரவு தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க மார்ச் மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 10ஆம் நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது ரிஷபராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது 11ஆம் இடம் வலுவாக இருக்குங்க. 16ஆம் இடத்துல ராகு, சூரியன், புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். இந்த மாதிரியான சிறந்த கிரகங்கள் காரணமாகவும் 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருப்பதன் காரணமாகவும் இன்றைய தினம் நமது ரிஷபராசி அன்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. அதிகமான காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் இன்னைக்கு சொல்லலாம். ஸோ நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே உங்கள் பிளான் படியே சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அனைத்து விதமான காரியங்களையும் இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. நாளோட முடிவில் பார்க்கும்போது ஏகப்பட்ட வெற்றிகளை நீங்கள் பெற்றிருப்பீங்க. ஒவ்வொரு வெற்றிகளும் உங்களுக்கு நல்ல உற்சாகத்தை கொண்டு வந்து தருங்க. வியாபாரத்தை இப்பொழுது ரொம்ப பெரிதாக மாற்றிக்கொள்ள முடியும். அதனால வியாபாரிகளுக்கு யோகமான ஒரு நாள். நல்ல தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறதுனால பொருளாதார உயர்வு கண்டிப்பாக ஏற்படுங்க. உங்களுடைய சேமிப்பை எப்படிலாம் உயர்த்தலாம் அப்படின்றதுல நீங்கள் கண்டிப்பாக ஆர்வம் செலுத்துவீங்க. உங்கள் எதிர்காலத்திற்காக சேமிப்பு ரொம்ப அவசியம். பணம் வரக்கூடிய இந்த வேலையில் நீங்கள் சேமிப்பில் ஆர்வம் செலுத்துறது உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி தருங்க. எதிர்காலத்தை செக்யூர்டாக மாற்றும். இன்றைய தினம் நீங்கள் பொது வாழ்க்கையில நல்ல மதிப்பு மரியாதையோடு நடத்தப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு கெத்தான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம். பாகப்பிரிவினை ஏதாவது செய்யணும் அப்படின்னா, சொத்து பிரிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் இன்னைக்கு நீங்க தாராளமாக செய்யலாங்க. இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான நல்ல சூழல் அமையும். இப்பொழுது திருமணத்திற்கான யோகம் கூடி வந்திருக்கிறதுனால திருமணத்திற்கான ஏற்பாடுகள் முயற்சிகளை நீங்க தயங்காம மேற்கொள்ளலாங்க. உங்களுக்கான இன்விடேஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னா திருமணம் அல்லது இதர சுபகாரியங்களில் கலந்துக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சா தாராளமாக கலந்துக்கங்க. அதன் மூலமாக நீங்க கலகலப்பான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும். உற்சாகமான நல்ல ஒரு அற்புதமான மனநிலையை நீங்க உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்புகளாக அது அமையுங்க. நல்ல உயர்வான முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு நாளாக நீங்க இன்னைக்கு அமைய பெற்றாலும் மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு உதயமானால் அதனால குழப்பங்கள் தான் மிஞ்சும். அதனால தேவையில்லாத விஷயங்களை மனதில் தேக்கி வைக்காம உங்க காரியங்கள் எதை பண்றீங்களோ அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணி உங்க சிந்தனையை நீங்க கடிவாளம் போட்டு செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அதன் மூலமாக வெற்றிகள் சேரும். நல்ல உயர்வு உங்களுக்கு உண்டாகக்கூடிய யோகம் இருக்குங்க. அலுவலக பணிகளில் உங்களை நம்பி சில பொறுப்புகள் கூடுதலாக தருவாங்க. உத்தியோக பணிகள் கூடிய அன்பர்கள்லாம் இன்னைக்கு பொறுப்புகளை கூடுதலாக கிடைக்கும் போது அதை நீங்க சந்தோஷமா ஏற்றுக்கிட்டு செயல்படுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வெற்றிகரமான சூழல் உங்களுக்கு உருவாகும். ஞாபக மறதி தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இப்போ குறையக்கூடிய யோகம் இருக்குங்க. அதனால இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி வாழ்க்கை நல்ல சிறப்பாக அமையும். நீங்கள் படித்ததெல்லாம் ஞாபகத்தில் இருக்கும். அந்த மாதிரி கல்வி முன்னேற்றம் சிறப்பாக அமையக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க. உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இப்போ தீருங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு ஓரளவு கண்ட்ரோல் வரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக இந்த தினம் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான நிம்மதியான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. இந்த தினம் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக அமையுங்க. அதுக்குண்டான நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு சேரும். சிறந்த ஆலோசனைகள் கிடைப்பதன் மூலமாக உங்கள் உடல் தொந்தரவுகளிலிருந்து நீங்கள் முழுமையாக சரி செய்து கொள்ள முடியுங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளை இன்னைக்கு நீங்க வேகத்தை கூட்ட தேவையில்லைங்க. விவேகமா செயல்பட்டால் போதுமானதுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள், நல்ல உயர்வு உங்களுக்கு உண்டாகும். நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாளுங்க. மன அமைதி அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்க தர்ம காரியங்களில் ஈடுபடலாம். அதன் மூலமாக ஓரளவு உங்களுக்கு மன திருப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னும் சிறப்பாக அதிகரிக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பை ஒன்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நல்ல ஒரு நேர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. அதனால உங்கள் காதலரோட சேர்ந்து நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிட்டு காதல் வாழ்க்கை இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. மனதில் தேவையில்லாத நெகட்டிவான சிந்தனைகளை வளர்த்துக்கொள்ளாமல் பாசிட்டிவான நல்ல அப்ரோச்சை மேற்கொண்டீங்க அப்படின்னா காதல் வாழ்க்கையில் ரொம்ப இனிமையை நீங்கள் கண்டிப்பாக அமைத்துக்கொள்ள முடியுங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்காக கொஞ்சம் நேரத்தை நீங்கள் ஒதுக்குறது ரொம்ப அவசியம். ஏன்னா உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கும் போது தான் உங்கள் குறைபாடுகள் என்னங்கிறதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லதுங்க. அது உங்கள் ஆளுமையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து தருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருங்க.
திருமணமானவர்களுக்கு இந்த தினம் உங்கள் திருமண வாழ்க்கையை இனிமையாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. உங்களது ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமான நேரத்தை இங்கே செலவிடலாங்க. அது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை தரும். ஆனால் குடும்பம் ஒன்று இருக்குது, நீங்கள் மறந்துடாதீங்க. உங்கள் இல்லற வாழ்க்கைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும். உங்கள் வாழ்க்கை துணை கூட கொஞ்சம் நேரத்தை நீங்கள் சிறப்பாக அமைப்பதற்கான வாய்ப்புகளை நீங்கள் பிளான் பண்ணி உருவாக்கி கொள்வது நல்லதுங்க. அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும். புதிய புதிய நபர்களை மீட் பண்ணக்கூடிய மாதிரி நிறைய இடங்களுக்கு நீங்கள் சுற்றி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் மூலமாக புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க. பணம் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகளை வசூல் செய்யறதுக்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நீங்கள் இரவு நேரத்திலேயாவது நீங்கள் வந்து பணத்தை வந்து திரும்ப பெற முடியும். அந்த மாதிரி பழைய பாக்கியில் வசூலாக வேண்டிய சூழல் இருந்தால் அதெல்லாம் நீங்கள் சிறப்பாக இன்றைக்கி ஃபோன்லேயாவது நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பணம் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. அற்புதமான ஒரு நாள் இந்த தினம். வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் கூடுதல் கவனமாக நீங்கள் வண்டி ஓட்டுவது ரொம்ப அவசியங்க. பாதுகாப்பு உபகரணங்கள் எல்லாம் அணிந்து கொள்ளுங்கள். இந்த தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வகையில் நண்பர்கள் உதவி நிறைய கிடைக்குங்க. ஏன்னா புதிய நண்பர்கள் நிறைய பேர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பாங்க. தேவையில்லாத சிந்தனைகளை மட்டும் மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் பாசிட்டிவான எண்ணங்களோடு நீங்கள் செயல்படுங்க. நல்ல ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளோடு செயல்படும் போது காரியங்களை கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது வேற லெவலில் வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை இன்னும் ஸ்பெஷலாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைக்கி லைட் கிரே கலர் நீங்கள் பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 5 இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது ரிஷபராசி நண்பர்களில் யாரெல்லாம் இந்த தினம் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே வந்து அலுவலக பணிகளில் கொஞ்சம் கூடுதலான பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. எனக்கு இவ்வளோ பொறுப்பு கொடுக்குறீங்களே, நான் நல்லா வேலை செய்கிறதால எனக்கு இவ்வளோ பொறுப்பு கூடுதலாக தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சண்டை போடக்கூடாதுங்க. கிடைக்கக்கூடிய பொறுப்புகளை வந்து சிறப்பாக ஏற்றுக்கொண்டு உங்கள் திறமைகளை நிரூபித்தால் உங்களுக்கான உயர்வான நல்ல சூழல் அப்போ தான் உருவாகும். புதிய விஷயங்களை நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை வந்து உங்கள் மனசில் எப்பயுமே இருக்கணுங்க. அதன் மூலமாக உங்கள் சந்தோஷம் அதிகரிக்கும். தேவையில்லாத குழப்பம் தரக்கூடிய சிந்தனைகளை மனதில் நீங்கள் தேக்கி வைக்கக்கூடாதுங்க. அதெல்லாம் விட்டொழிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக நல்ல உயர்வு பெறுங்க. கூடுதலாக பணிசுமை கிடைத்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு மறதி தொடர்பான பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு குறையிறதுனால உங்களுக்கு கல்வி முன்னேற்றம் சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் அந்த எல்லா காரியத்தையும் ஞாபகம் வச்சு கரெக்டான டைம்ல கரெக்டாக முடிப்பீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படுத்துவதற்கான நல்ல வழிமுறைகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஆரோக்கியமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகள் எதாவது இருக்குது அப்படின்னா அதில் விவேகமாக செயல்பட வேண்டியது அவசியங்க. மிருகசீரிஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு விவசாய பணிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. கடன் நெருக்கடினால இத்தனை நாள் நீங்கள் வந்து மன வருத்தத்தோடு இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நெருக்கடியெல்லாம் இப்போ குறையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி சால்வ் ஆகும். ஓரளவு கண்ட்ரோலாக உங்கள் கடன்களை வந்து நீங்கள் சிறப்பாக சமாளிப்பதற்கான நல்ல சூழல் உருவாகும் போது உங்களுக்கு அதன் மூலமாக நிம்மதி பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. விவசாயம் பணிகள் எல்லாமே இன்றைக்கி நல்ல முன்னேற்றத்தை பெறும். அதனால் விவசாயிகள் இன்றைய தினம் உங்கள் பணிகளை கூடுதல் கவனம் செலுத்துங்க. நல்ல முன்னேற்றகரமான ஒரு உயர்வான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.